வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் மீது தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தம், ட்ரம்ப் அதிரடி முடிவு. எரிபொருள் நெருக்கடி, பாடசாலை மூடுமா, அரசின் முக்கிய அறிவிப்பு. மாலை 6:10 எச்சரிக்கை, மக்களுக்கு ஜனாதிபதியின் அவசர உத்தரவு. தங்க விலை சரிவு, ஒரே நாளில் பெரிய அதிரடி மாற்றம். ராஜஸ்தான் அணியில் இலங்கை வீரர், IPL 2026 பெரிய மாற்றம். ட்ரம்ப் காலக்கெடு முடிவு, தெஹ்ரானில் பரபரப்பு, எரிபொருளுக்கு நீண்ட வரிசை. அதிர்ச்சி தரும் மத்திய கிழக்கு பதற்றம், ஆனால் சற்றே தளர்வு தரும் புதிய அறிவிப்பு. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் மின்சார மற்றும் எரிசக்தி நிலையங்கள் மீது நடத்த திட்டமிடப்பட்டிருந்த ஈரானிய தாக்குதல்களை 5 நாட்களுக்கு ஒத்திவைக்க உத்தரவிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு அவர் பயன்படுத்தும் சமூக வலைதளம் ட்ரூத் சோஷியல் மூலம் வெளியிடப்பட்டது. ட்ரம்ப் கூறியதாவது: அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் கடந்த சில நாட்களாக பயனுள்ள மற்றும் நேர்மையான பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளன. இந்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடர இருக்கின்றன. அதனால் ஈரானிய நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளாமல் ஒரு வாய்ப்பு கொடுக்க முடிவு செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார். முக்கியமாக இந்த முடிவு முழுக்க பேச்சுவார்த்தையின் வெற்றியை பொறுத்தது. ஆனால் இதற்கு முன்பு ட்ரம்ப் கடுமையாக எச்சரித்திருந்தார். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் நீரிணையை ஈரான் திறக்காவிட்டால் திங்கட்கிழமைக்குள் தாக்குதல் நடத்தப்படும் என்று கூறியிருந்தார். மேலும் கடந்த வாரம் வரை அவர் கூறியது, நாம் பேசலாம், ஆனால் போனது தும்மே நர்மியுள்ள நிலைப்பாடு. அதனால் இந்த திடீர் மாற்றம் உலக அரசியலில் பெரிய கேள்விகளை எழுப்புகிறது. இது உண்மையான சமாதான முயற்சியா அல்லது தற்காலிக தந்திரமா? மத்திய கிழக்கில் பதற்றம் இன்னும் குறையவில்லை. ஆனால் அடுத்த 5 நாட்கள் மிகவும் முக்கியமானவை. இலங்கையில் அதிகரித்து வரும் எரிபொருள் நெருக்கடி, மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் புதிய கவலை. ஆனால் இது குறித்து முக்கிய விளக்கத்தை வழங்கியுள்ளார் அமைச்சர் நலிந்தா ஜெயதிசா. அவர் தெரிவித்ததாவது: நாட்டில் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பாடசாலைகளை முழுமையாக மூடுவது குறித்து எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. இதன் மூலம் பரவி வந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு முக்கிய மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் அரசு மற்றும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சாதாரண விடுமுறை அல்ல, சிறப்பு அரசாங்க விடுமுறை. மேலும் அந்த நாளில் வகுப்புகள் நடத்தவும் அனுமதி இல்லை. டியூஷன் மற்றும் கிளாஸ்களும் தடை செய்யப்பட்டுள்ளன. இந்த நடைமுறை ஏப்ரல் 10 வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னணி என்ன? மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக எரிபொருள் விநியோகத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. அதனால் நாட்டில் எரிபொருள் சேமிப்பு மிக அவசியமானதாகியுள்ளது. அதே நேரத்தில் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருக்கவும் அரசு கவனம் செலுத்துகிறது. அதனால்தான் முழு வாரம் 5 நாட்கள் பள்ளி நடத்தாமல் 4 நாட்கள் மட்டும் செயல்படுத்த திட்டம். குறிப்பாக OL மற்றும் AL மாணவர்களின் எதிர்காலம் கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பரீட்சை பற்றிய நிச்சயமின்மை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் கல்வியும் தொடர வேண்டும், எரிபொருளும் சேமிக்க வேண்டும். இரண்டையும் சமநிலைப்படுத்தும் முயற்சிதான் இந்த தீர்மானம். இலங்கையில் எரிசக்தி நெருக்கடி தீவிரமாகும் சூழல், மக்களுக்கு நேரடியாக தாக்கம் ஏற்படுத்தும் புதிய உத்தரவு. இலங்கை ஜனாதிபதி அனுராகுமார திசாநாயக் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளுக்கு முக்கியமான அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். குறிப்பாக மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை நாட்டின் எரிசக்தி பயன்பாடு அதிகமாக இருக்கும் உச்ச நேரம். இந்த நேரங்களில் மின்சார பயன்பாட்டை கட்டுப்படுத்த, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த, தேவையற்ற மின்சார பயன்பாட்டை குறைக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதி வலியுறுத்தியது என்ன? மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக உலகளவில் எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் எரிசக்தியை சேமிப்பது மட்டுமல்ல, சரியாக நிர்வகிப்பதும் அவசியம். இது அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமில்லை. நிறுவனங்கள், தனியார் அமைப்புகள், பொதுமக்கள் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் கவனத்திற்கு வந்த முக்கிய விஷயங்கள்: விளம்பர பலகைகள், அலங்கார மின் விளக்குகள் அதிக மின்சாரத்தை வீணாக்குகின்றன. அதனை கட்டுப்படுத்தினால் பெருமளவு மின்சாரம் சேமிக்க முடியும். அதேபோல் நகரங்களில் தேவையற்ற தெருவிளக்குகள் பயன்பாட்டையும் குறைக்கும் திட்டம் பரிசீலிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகமும் இதற்கான முன்மொழிவுகளை முன்வைத்துள்ளது. இந்த அனைத்து நடவடிக்கைகளும்
அவசரமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் தங்கம் வாங்க நினைப்பவர்களுக்கு சற்றே நிம்மதி தரும் செய்தி. இன்று மார்ச் 23 தங்கத்தின் விலையில் எதிர்பாராத மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஒரே நாளில் இரண்டாவது தடவையாக தங்க விலை திடீரென குறைந்துள்ளது. தற்போதைய நிலவரம் என்ன? 24 கரட் தங்கம் 1 பவுன் காலை ரூபாய் 3,70,000. இப்போது ரூபாய் 3,65,000. ரூபாய் 5,000 குறைது. 22 கரட் தங்கம் 1 பவுன் காலை ரூபாய் 3,34,000. இப்போது ரூபாய் 3,35,800. ரூபாய் 4,600 குறைது. அதாவது இன்றைய தினத்தில் மட்டும் மொத்தமாக சுமார் ரூபாய் 8,000 வரை தங்க விலை குறைந்துள்ளது. கிராம் விலைகளும் குறைந்துள்ளன. 24 கரட் 1 கிராம் ரூபாய் 46,250. 22 கரட் 1 கிராம் ரூபாய் 42,550. சர்வதேச சந்தையிலும் அதிர்ச்சி. ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை தற்போது 4,371 அமெரிக்க டாலர் அளவுக்கு குறைந்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு $5,000 தாண்டியிருந்த விலை இப்போது கணிசமாக சரிந்துள்ளது. இதற்கு காரணம் என்ன? மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம், உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், முதலீட்டாளர்களின் திடீர் முடிவுகள், இவை அனைத்தும் தங்க விலையை பாதித்துள்ளன. முக்கியமாக சில நிபுணர்கள் கூறுவது இந்த விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளது. IPL 2026 தொடர் ஆரம்பிக்கும் முன்னே பெரிய மாற்றம் ஒன்று வெளியாகியுள்ளது. இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் சாம் கரன் காயம் காரணமாக தொடரிலிருந்து விலக வாய்ப்பு இருப்பதாக தகவல். அவருக்கு பதிலாக இலங்கை ரசிகர்களுக்கு பெருமை தரும் செய்தி. தசுன் ஷானகா ராஜஸ்தான் அணியில் சேர உள்ளார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இந்த முடிவை எடுக்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. சாம் கரன் ஏன் விலகுகிறார்? இடுப்பு பகுதியில் ஏற்பட்ட காயம் முழு தொடரையும் தவறவிட வாய்ப்பு. இதனால் அவருக்கு மாற்றாக ஒரு சக்தி வாய்ந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் தேவைப்பட்டது. அந்த இடத்தை நிரப்ப வருகிறார் ஷானகா. ஷானகா ஏன் தேர்வு? சமீபத்திய T20 உலக கோக்கையில் பாகிஸ்தானுக்கு எதிராக 31 பந்துகளில் 76 ரன்கள். அதிரடி ஆட்டம் IPL அணிகளின் கவனத்தை ஈர்த்தது. இன்னொரு முக்கிய விஷயம், ஷானகா முன்னதாக லாகூர் கலந்தர்ஸ் அணிக்காக PSL தொடரில் விளையாட ஒப்பந்தமாகியிருந்தார். ஆனால் இப்போது அந்த தொடரிலிருந்து விலகியுள்ளார். காரணம் IPL வாய்ப்பு. இதன் அர்த்தம் என்ன? IPL 2026இல் இலங்கை வீரரின் தாக்கம் அதிகரிக்கும். ராஜஸ்தான் அணிக்கு கூடுதல் பலம். ஷானகாக்கு கரியர் டர்னிங் பாயிண்ட். மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சகட்டத்தில். உலகமே கவனித்துக் கொண்டிருக்கும் முக்கிய தருணம். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருந்த காலக்கெடு இன்று மாலை முடிவடைகிறது. அவர் எச்சரித்தது என்ன? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் திறக்காவிட்டால் அந்நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது இராணுவ தாக்குதல் நடத்தப்படும் என்று. இதனால் ஈரான் தலைநகர் டெஹ்ரான் பெரும் பதற்றத்தில் உள்ளது. முக்கியமாக எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசைகள். மக்கள் அவசரமாக எரிபொருளை சேமித்து வைக்க முயற்சிக்கின்றனர். ஆனால் அதிகாரிகள் ஒரு கட்டுப்பாட்டை விதித்துள்ளனர். ஒரு வாகனத்திற்கு 20 லிட்டர் பெட்ரோல் மட்டுமே. இதனால் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதற்கிடையில் ஈரானின் பதில் என்ன? அமெரிக்கா தாக்குதல் நடத்தியால் உடனடி பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரிக்கை. குறிப்பாக இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கோர் IRGC எந்த தாக்குதலுக்கும் சமமான பதில் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. மேலும் முக்கியமான தகவல், ஹோர்முஸ் நீரிணை உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதை. இதன் கட்டுப்பாட்டை ஈரான் பொருளாதார ரீதியாக பயன்படுத்த திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.